ரிஷப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு அடுத்ததாக ராஜ யோகத்தை தரக்கூடிய கிரகம் இது சார். ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்தபடியான ராஜ யோகாதிபதி, அதாவது லக்னாதிபதி சுக்கிரன், சனி பகவான் சொல்லிட்டோம். புதன் பகவான் இவர் யார் தெரியுங்களா? 2 கூடைய தனாதிபதி மட்டும் இல்ல, 5 கூடைய பூர்வ புண்ணியாதிபதி. அதனே 2 கூடைய தனம் பூர்வ புண்ணியம்னா நீங்க சம்பாதிக்கிற காசு வரும் வழி, உங்க குடும்பம், அதுக்கப்புறம் நீங்க பூர்வ ஜென்மத்துல செய்த புண்ணியம், இதெல்லாம் யார் காட்டுவா? புதன் தான் காட்டுவார். ஸ்ட்ரென்த் இருந்தா போதுமா? ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அதிக வலிமை உண்டு, புத்தி, அந்த புத்தியை கொடுப்பவர் புதன், அந்த கணக்கு வழக்குகளை கொடுப்பவர் புதன். அதக ஒரு புதன் பகவானுடைய அருள் இவர்களுக்கு சிறப்பா இருந்தா மட்டும்தான், சொல்லுவாங்கல்ல, பொருளை ஈட்டுவது என்பது கஷ்டம்தான், அதை காக்குறது அதை விட கஷ்டம்தான், அதை வச்சு மேல்நிலைக்கு வர்றது அதை விட கஷ்டம் அப்படிம்பாங்களா. ஒரு உயரத்துக்கு போவது ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அதை தக்க வைக்கிறதுக்கு பெரும்பாடுபடணும் இல்லையா? அதற்கு புத்தி வேணும் இல்லையா? அந்த புத்தியை கொடுப்பவர் புதன் பகவான். வரவறிந்து செலவு செய்யக்கூடிய சூழ்நிலையை கொடுப்பவர் புதன் பகவான். புதன் பகவான் நல்ல அமைப்புகளில் இருந்தால் ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கம்யூனிகேஷன், ஒரு மனிதன் வெற்றியே எப்படிங்க இருக்கு, எனக்கு இன்னார தெரியும், அவங்க மூலியமா அவங்களுக்கு தெரியும், அவங்கள மூலியமா அவங்கள தெரியும்னு அந்த லிங்க் கிடைச்சு ஒருத்தர் ஏறி போறாங்கல்ல, உனக்கு மட்டும் எப்படி அப்படியெல்லாம் வாய்ப்பு வந்துச்சு, அதிர்ஷ்டம் வந்து தேடி வந்திருக்கியா, உன்னைய மட்டும் கரெக்டாக பார்த்து கூப்பிட்டுருக்காங்க அப்படிம்பாங்க. சில பேருக்கு கூப்பிட்டு அவங்கெல்லாம் சொன்னாலும் கூட சொல்றேன்ட்டு கடைசி வரையும் ஒரு ரெக்கமெண்டேஷனே கிடைக்காது. ஆனா ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு வாய்ப்பு என்பது வாசல் கதவை வந்து தானா தட்டுது, ஒரு கம்யூனிகேஷன் சரியா அமையுது, ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு ஒப்பந்தம் சரியா முடியுது, இவங்க பேசுற விஷயம் ஜெயிக்குது, இவங்க பேசுற பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கு அப்படின்னா எங்கேயோ பூர்வ புண்ணிய அதிபதினு சொல்லக்கூடிய புதன் நல்லா இருக்கிறாருன்னு அர்த்தம். புதன் நல்ல அமைப்புகள்ல இருந்து ஒரு இடத்த பார்த்துட்டார் அப்படின்னு சொன்னா இவங்க போறதுக்கு முன்னாடி இங்க எல்லாமே தயாரா இருக்குங்க, வந்து கையெழுத்து போட்டா போதுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நீங்களே பேப்பர் வாங்கணும், நீங்களே ஜெராக்ஸ் எடுக்கணும், நீங்களே படிக்கணும், நீங்களே கையெழுத்து போகணும், கடைசி வரையும் பேப்பரை கொடுக்கல ஆஃபீஸை பூட்டிடுவாங்க. ஆக நீங்க என்னெல்லாம் முயற்சி பண்ணி போனீங்களோ அந்த காரியத்துல பாதியில நின்று போயிடும். நீங்க முயற்சியே பண்ணலைனாலும் உங்களுக்காக ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துருக்க, வாங்க சார் முடிச்சு விட்டு போங்க சார் அப்படின்னு உங்களுக்காக காத்திருக்கக்கூடிய தன்மையை கொடுப்பவர் புதன் பகவான்.